அவர்களது இணையற்ற செயல்பாடுகளை அடையாளப்படுத்தும் விதமாக தமிழ் தேசிய கூட்டணி நடத்துகின்ற இந்த நிகழ்விலே பங்கெடுத்த அனைத்து ஆளுமைகளுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மேற்பொருள் இயக்கத்தின் சார்பாக வணக்கங்களையும் இங்கே பெருந்தவர்களாக திரண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நேரத்தின் அருமை கருதி என்னை பொறுப்பொருளுமாறு வேண்டி உரையை துவங்குகிறேன். தமிழ் தேசிய கூட்டணி என்று ஏன் தொடங்க வேண்டி வந்தது என்றால், தமிழ் தேசியத்திற்கு ஆபத்து அதிகமாகிக் கொண்டே போகின்ற காரணத்தினால் தமிழ் தேசிய கூட்டணியை நாங்கள் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டியிருக்கிறோம். என்றால் இங்கே தமிழ் தேசியம் என்பதை ஒரு ஓட்டு அரசியலுக்குள்ளாக கொண்டு போய் நிறுத்தி அந்த ஓட்டு அரசியலிலிருந்து அவரவர் தேவைக்கு ஏற்றவாறு தங்களது சுயநலத்திற்காக தங்களது தேவைகளுக்காக மடைமாற்றுகின்ற ஒரு வேலை நடந்து கொண்டே இருப்பதை இதற்கு மேலும் பொறுக்க முடியாது என்கின்ற காரணத்தினால் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டணி என்று அறிவித்திருக்கின்றோம். அதான் காரணம். தமிழ் தேசியம் என்று மேடைக்கு மேடை பேசுவதெல்லாம் தமிழ் தேசியமாக மாறிவிடாது. தமிழ் தேசியத்திற்கு என்று சில கோட்பாடுகள் இருக்கின்றன. அந்த கோட்பாடுகளுக்காக உயிர் விட்டவர்கள் இருக்கிறார்கள். அந்த கோட்பாடுகளை உயர்த்தி பிடித்து சிறைக்கு சென்றவர்கள் இருக்கிறார்கள். அந்த கோட்பாடு நிறைவேற வேண்டும் என்று களத்தில் நின்று சுயநலம் இல்லாமல் போராடி கொண்டிருப்பவர்கள் இன்றும் உயிரோடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அரசியலை அடையாளப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக நாங்கள் எங்கள் மௌனம் கலைத்து தமிழ் தேசிய கூட்டணி என்கின்ற கூட்டணியை உருவாக்கினோம். தமிழ் தேசியம் என்பது என்ன, திராவிடம் என்பது என்ன என்று ஒரு பெரிய விவாதத்தை தமிழ்நாட்டுக்குள்ளாக உருவாக்கிவிட்டார்கள். மிக தெளிவாக 2009க்கு பின்னாடியான ஒரு நெருக்கடியான மனச்சூழல் தமிழகத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மன நெருக்கடி உருவான காலகட்டம் 2009. அப்படிப்பட்ட ஒரு மன நெருக்கடி அதற்கு முன்பு எந்த காலகட்டத்தில் நமக்கு கிடையாது. நாம் மிகப்பெரிய நெருக்கடியை எல்லாம் நாம் எதிர்கொண்டதில்லை. அப்படி 2009 உருவான அந்த மனநிலையை பயன்படுத்திக் கொண்டு அன்றைக்கு கோபத்தோடு திரண்டெழுந்த தமிழின இளைஞர்களை எல்லாம் திராவிடத்திற்கு எதிராக கொண்டு போய் நிறுத்தி தமிழ்நாட்டிற்குள்ளாக ஒரு பிளவு அரசியலை செய்திருக்கிறார். தமிழ் தேசியத்தையும் விளக்கி சொல்லவில்லை, திராவிடத்தின் பங்களிப்பையும் சொல்லவில்லை. இங்க பிரச்சனை அதுதான். தமிழ் தேசியம் என்றால் என்னன்னு பேசவே இல்லை. ஐயா மணியரசன் சொல்லுகின்றேன். அவராக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானாக இருந்தாலும் சரி, இரண்டாம் அவருக்கு அது நாம் தமிழ் தேசியம் என்றால் என்னவென்று தெரியாதவருக்கு, தமிழ் தேசியத்தை பற்றி எதுவுமே தெரியாதவர் என்றால் திராவிடம் என்றால் என்னன்னு தெரியாத 10 வருஷம் மேடையில பேசினவர். பெரியார் என்ன சொன்னார் என்பதை வாசிக்காமலேயே 10-15 வருடமாக நான் ஒரு பெரியாரிய பேரன் என்று மேடையில பேசுகிறேன். அவருக்கு தேவை மேடையும் மைக்கும் தான். அந்த மேடைக்கு ஏற்றவாறு அவர் அரசியலை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல். 2009க்கு பின்னால் தமிழ்நாட்டில் இருந்த நெருக்கடி என்ன, நம்மளுக்கான நெருக்கடி என்னவாக இருந்தது? ஈழப்படுகொலை நடக்கும் என்று நாம் நினைவில் பார்க்கவில்லை, நினைத்துவிட பார்க்கவில்லை. விடுதலை புலிகள் அழிவார்கள் என்று நான் சற்றும் கனவில் கூட யோசிக்கவில்லை. ஒரு மிகப்பெரிய அழிவு கண் முன்னால் நடந்தது. நான் எனது மாணவ பருவத்திலிருந்து ஈழ அரசியலுக்காக இயன்ற பொழுதெல்லாம் எங்களது குரலை எழுப்பி இருக்கின்றோம். மாணவ காலத்திலிருந்து 91 நாங்கள் பார்த்த, எனது தலைவரை பார்த்த அந்த அரசியல் 2009 உச்சகட்டத்தில் ஒரு நெருக்கடியை வந்து சந்திக்கிறது. யாரும் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு அரசியல் முடிவாக 2009 அந்த போர் ஒரு முடிவை தருகிறது. தமிழ்நாட்டில் இருக்க நம்மளுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னா, ஈழத்தில் இருந்து கூப்பிடும் தூரத்தில் இருக்கக்கூடிய நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழலிலே அன்றைக்கு குரல் தமிழ்நாட்டில் மிக தெளிவாக எழுந்தது. அன்றைய தமிழ் தேசிய தோழர்கள் களத்தில் நின்று சொன்னார்கள், பெரியாரிய தோழர்கள் களத்தில் நின்று சொன்னார்கள், இந்திய அரசு ஈழ தமிழர்களை பாதுகாக்க இயலாமல் நம்மை தடுத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். 2008-2009 காலகட்டத்தில் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் படகை எடுத்துக்கொண்டு நாங்கள் கடல் கடக்கிறோம் என்று சென்றார்கள். கடல் எல்லைகளை அவர்கள் கைது செய்தார்கள். தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு போராட்டங்கள் முடக்கப்பட்டன.
அன்றைக்கு திமுக நம்மை எல்லாம் காப்பாற்றும் என்று நினைத்தோம். அங்கு மிகப்பெரிய மனித சங்கிலி எல்லாம் நடந்தது. அண்ணா சிலையில் ஆரம்பித்து செங்கல்பட்டு வரை மிகப்பெரிய மனித சங்கிலி, எல்லோரும் பங்கெடுத்தோம். அவர்களை மிரட்டினார்கள். அந்த கட்சி பின்வாங்கியது. 2009 ஜனவரி 2ஆம் தேதி அல்லது 3ஆம் தேதி என்று நினைக்கின்ற அன்றைக்கு கலைஞர் ஒரு தீர்மானத்தை போட்டார். ஐயோ தமிழிடம் அழிகிறது என்று ஒரு தீர்மானத்தை போட்டார். ஏதோ நடந்துவிடும், ஏதேனும் நடந்துவிடும் என்று நினைத்தோம். ஆனால் அனைத்து போராட்டங்களும் ஒடுக்கப்பட்டுக் கொண்டே வந்த சமயத்தில் தான் சென்னை அண்ணா சாலையில ஒரு தமிழ் தேசிய இயக்கத்தை சார்ந்த ஐயா ஒருவர் இந்திய கொடியை எரித்தார். அதான் முதல் அளவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பார்வையை எல்லோருக்கும் கொடுத்தது. எதற்காக இந்திய கொடி ஒருவர் எரிக்கிறார் என்று. அவர் பெயர் நாத்திகன் கேசவன் என்று நாத்திகன் கேசவன் அவர் தான் எரித்தார். தியாகு அவருடைய இயக்கத்தில் இருந்தது. இந்தியாவை இந்த படுகொலை போரில அதனுடைய பங்களிப்பிற்காக கண்டிக்கிறேன் என்று முழங்கி கொண்டு எரித்தார். செங்கல்பட்டில் மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் முத்துக்குமார் தன் உடலுக்கு தீ வைத்து முழங்கினார். இந்த போரில் யாரெல்லாம் பங்கு பெற்றிருக்கார் என்ற ஒரு பெரும் பட்டியலை எழுதினார். பெரும் பட்டியல். அதில் திமுக குற்றம் சாட்டி இருந்தார். ஆனால் உலகளாவிய அளவில் என்ன சிக்கல்கள் நடக்கிறது என்று விரிவாக எழுதியிருந்தார் முத்துக்குமார். அதன் மூலமாக அரசியலுக்கு வந்தவர்கள் நாங்கள். அதுவரையில் அரசியலை கவனித்திருக்கின்றோம், அந்த அரசியலுக்காக பங்கு பெற்றிருக்கின்றோம். எங்கெல்லாம் போராட்டம் நடந்திருக்கிறோம், போராட்டத்தை சென்று நின்றிருக்கின்றோம். ஆனால் முத்துக்குமாரினுடைய இழப்பிற்கு பிறகு அமைப்பாக திரள வேண்டும் என்று முடிவெடுத்து திரள வேண்டும். அப்படி தமிழ்நாட்டிலே 2009 அந்த ஜனவரியினுடைய இறுதி வாரத்தில் முத்துக்குமார் தீக்குளிக்கிறார். அவர் புரட்சிகர இயக்கத்தை சார்ந்தவர், தமிழ் தேசிய இயக்கத்தை சார்ந்தவர். அதற்கு பிறகு 2 நாட்களில் பள்ளப்பட்டி ரவி தீக்குளிக்கின்றார். அதற்கடுத்த நாளிலே வடசென்னையிலே அமரேசன் தீக்குளிக்கின்றார். அமரேசன் திமுக காரர். அதற்கு பிறகு சீர்காழியிலே சீர்காழி ரவிச்சந்திரன் தீக்குளிக்கின்றார். அவர் காங்கிரஸ் கட்சிக்காரர். வாணியம்பாடியிலே சீனிவாசன் தீக்குளிக்கிறார். அவர் தேமுதிக கட்சிக்காரர். கடலூர் ஆனந்த் தீக்குளிக்கிறார். அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர். அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் அன்றைக்கு தீக்குளித்தார்கள். யாரை எதிர்த்து என்ற கேள்வி ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் வரலாறு சொல்ல வேண்டியிருக்கிறது. நாங்கள் மிக கவலையோடு உங்களை பார்க்கின்றோம். அந்த போராட்டத்தில் நின்றிருக்கின்றோம். பல கட்சிகளை சார்ந்தவர்கள் தங்கள் கட்சிகளின் நிலைப்பாடுகளை எல்லாம் கடந்து அல்லது தங்கள் கட்சி இனத்துக்கு ஆதரவாக இருக்கின்ற காரணத்தால் அதற்கு ஆதரவு தெரிவித்து வலுப்படுத்தி தங்கள் மேடைக்கு தீ வைத்து இறந்தார்கள். கிட்டத்தட்ட 3 மாதத்திற்குள்ளாக 18 பேர் தீக்குளித்தார்கள். 3 மாதத்திற்குள்ளாக 2 நாளைக்கு ஒருவர் தீக்குளிக்கின்ற விகிதத்தில் தமிழ்நாட்டில் தீக்குளித்தார்கள். யாரை எதிர்த்து தீக்குளித்தார்கள்? இந்திய அரசை எதிர்த்து தீக்குளித்தார்கள். அன்றைக்கு இந்திய அரசினுடைய கப்பல் படையும் விமானப்படையும் உளவுப்படையும் முழுமையாக இலங்கை அரசுக்கு துணை செய்தது. அதை எதிர்த்து கேட்கின்ற திராணி திமுகவுக்கு இல்லை என்கின்ற கோபம் எங்களுக்கு இருந்தது. ஆனால் போரை நடத்தியது இந்திய அரசு. இந்திய அரசு தானே போரை நடத்தியது. அன்றைக்கு 2009 களத்தில் இருந்த அத்தனை பேரும் இந்திய அரசு செய்கின்ற இந்த அட்டூழியத்தை எதிர்த்து தானே போராட்டம் நடத்தினோம். இந்திய ராணுவத்தினுடைய பங்களிப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 72 ராணுவ வாகனங்களை 1000 தாங்கிய ராணுவ வாகனங்களை கோவையின் எல்லைகளை மறித்து நின்றார் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள். திராவிட இயக்கத்தை சார்ந்தவர், பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர். அன்றைய போராட்டத்தில் மதிமுக கலந்து கொண்டது, புரட்சிகர இளைஞர்கள் கலந்து கொண்டது, கட்சி சார்பற்ற எண்ணற்றோர் கலந்து கொண்டார்கள். இப்படி நடந்த ஒரு போராட்டம் 2009 இனப்படுகொலை நடக்கிறது. நடந்து முடிந்த பிறகு இருக்கக்கூடிய ஆற்றாமை, இந்திய அரசு நம்மை வஞ்சித்து விட்டது என்கின்ற கோபம் எல்லோருக்கும் உள்ளது. அவ இந்திய அரசு கேள்வி கேட்க வேண்டும். இந்திய அரசை இந்த குற்றச்சாட்டிலே குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் என்ற போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடந்தது.
ராணுவத்தை யார் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள்? கப்பல் படை யார் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள்? உளவுப்படை யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறது? அன்றைக்கு தஞ்சையில் இருக்கக்கூடிய இந்த ராணுவ விமான தளத்தை முற்றுகையிட்ட போராட்டம் நடந்தது. மையமனேசன் அதை செய்தார். பல்வேறு தமிழ் தேசிய இயக்கங்கள் முன்னெடுப்பு. காரணம், தஞ்சை விமான நிலையத்தில் இருந்து அங்கே உதவிக்கு விமானங்கள் சென்றன என்ற செய்தி வந்த காரணத்தினார். இதையெல்லாம் யார் செய்தார்கள்? இந்திய அரசு செய்தது. இதை எதிர்த்து வைப்பதற்கு திமுக தயாராக இல்லை அல்லது இயலவில்லை. இன்றைக்கு மோடி என்ன செய்கிறாரோ, ஒரு மாநில கட்சிகளை ஒரு மாநில ஆட்சிகளை நெருக்கடி கொடுக்கிறாரோ, அன்றைக்கு அதை காங்கிரஸ் செய்தது. காங்கிரஸ் மாநில கட்சிகளை முடக்கியது. அதை எதிர்த்து நின்று மக்கள் போராட்டத்துக்கு தலைமை தாங்க வேண்டிய பொறுப்பை திமுக மேற்கொள்ளவில்லை, கலைஞர் மேற்கொள்ளவில்லை என்கின்ற கோபம், ஏமாற்றம் எல்லோருக்கும் இருந்தது. அப்ப தமிழ்நாட்டிலே ஒரு மாற்று அரசியல், ஒரு புரட்சிகரமான ஒரு அரசியல், தேர்தல் களத்தையும் கையாளக்கூடிய அரசியல் தேவை என்று எல்லோரும் உணர்ந்தார்கள். அப்படியாகத்தான் இங்கே ஒரு அமைப்பு திரட்சி வர ஆரம்பித்தது. எல்லாரும் போராட்ட காலத்தில் இருந்தவங்க இனப்படுவதற்கு பிறகு அந்த சோர்வான காலகட்டத்தில் நாம் அடுத்து எதையும் நகர்த்த வேண்டும் என்று உருவாக்கக்கூடிய ஒரு இயக்கத்திலே பிரச்சாரகராக வரக்கூடிய ஒரு இடத்தில் இருந்தவர் நாம் தமிழர்களுடைய கட்சியிலே இருந்த சீமான் ஒட்டுமொத்தமாக தனது கட்சியினுடைய ஏகபோக அதிபராக மாறியது அந்த கட்சியுடைய பலனை. அன்றைக்கு இருந்த பெரியாரிய தலைமைகள், அதை ஊக்குவித்த தலைமைகள் கண்டித்திருக்க வேண்டும். அதை செய்ய தவறினார்கள். 9 வருட காலகட்டத்திற்குள்ளாக அந்த கட்சியை வளர்வதற்காக எல்லா இடத்திலும் ஓடித்திருந்தவர்கள் பெரியாரிய தோழர்கள், திராவிட இயக்க தோழர்கள். ஆனால் 1.5 வருட காலத்துக்குள்ளாக திராவிட எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்து வெளியே அவர் அறிவித்து வந்து நிற்கிறார். 2009 அதிமுகவிற்கு ஆதரவு, 2011 அதிமுகவிற்கு ஆதரவு, 2014 அதிமுகவிற்கு ஆதரவு என்று தொடர்ச்சியாக ஒரு கட்சி சார்பாக ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டத்தை கொண்டு நிறுத்துகிறார். தமிழ் தேசிய போராட்ட எழுச்சி 2009 பிறகு வருகிறது. தமிழ் தேசியம் என்ன கேட்கிறது? தமிழர்களுக்கு என்று ஒரு இறையாண்மை இருக்கிறது, எங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கிறது. நமக்கு கோரிக்கை இல்லையா? நமக்கு என்று விருப்பம் கிடையாதா? நமக்கு என்று நலன் கிடையாதா? நமக்கு என்று அரசியல் பார்வை கிடையாதா? இலங்கை குறித்து நமக்கு அரசியல் பார்வை கிடையாதா? சிங்களத்தை குறித்து நமக்கு அரசியல் பார்வை கிடையாதா? 20 பேரை இழந்திருக்கின்றோம் 3 மாத காலகட்டத்திற்குள்ளாக. வீதிகளிலே, தமிழ்நாட்டின் வீதிகளிலே ஈக்கு தனது உடலை கொடுத்து அந்த ஈகியான மக்களினுடைய குரல் என்ன? இந்திய அரசு கோபம். அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும் என்ற கோபத்தோடு கிளம்பிய இளைஞர்களை எல்லாம் என்ன பண்ணாரு? என்ன செஞ்சாரு? இங்க திராவிடம் என்கின்ற பெயரில் தெலுங்கர்கள் வந்து இதையெல்லாம் செய்து விட்டார்கள் என்று பசப்பினார்கள். பச்சை துரோகத்தை சீமான் செய்தார். பச்சை துரோகம். ஏன் எங்களை போன்ற திமுகவிற்கு எதிர்த்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களை எல்லாம் தனது மேடைகளை ஏற்ற மாட்டேங்கிறார்? காரணம் என்ன? காரணம் என்ன? அவர் முகத்தை கிழிந்து தொங்க விட்டு 2009 ரெட்டலைக்கு ஓட்டு, 2011 ரெட்டலைக்கு ஓட்டு, 2014 ரெட்டலைக்கு ஓட்டு. எந்த இடத்திலும் நாங்கள் இரட்டலைக்கு ஓட்டு கேட்டு போய் வீதியில் நிற்கல. அன்னைக்கு காங்கிரஸ் எதிராக, திமுக எதிராக வீதியில் நின்றோம். அதற்கு பிறகு பாஜக எதிராக நின்றோம். பாஜகவோட அதிமுக கைகோர்த்து நின்று பாஜகவுக்கும் அதிமுக எதிராக நின்றோம். என்றைக்கும் வேறொரு கட்சிக்காக, திமுகவுக்காக, அதிமுகவுக்காக வீதியில் நிற்கிறோமே நாங்கள் வீதியில் நின்றோமா? நேர்மையான அரசியல் சொந்தக்காரர்கள். அப்ப இந்த நேர்மையான ஒரு அரசியல் புரட்சி இந்திய அரசு குற்றவாளியாக, யாரையெல்லாம் குற்றவாளி? அன்றைக்கு இருந்த மன்மோகன் சிங் அரசில் பங்கெடுத்த அனைவரும் குற்றவாளிகள். சிதம்பரம் உள்ளிட்டவர்கள் குற்றவாளிகள். அவர்கள் சர்வதேச நீதிமன்றம் நிறுத்த வேண்டும் என்கிற போராட்டத்தை எடுத்த தோழர்களை எல்லாம் சிதறடித்து அவர்கள் மீது அவதூறுகளை பரப்பி அவர்களை எல்லாம் தெலுங்கர்கள், திராவிடர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் எல்லாம் தமிழர்களுக்கு எதிரானவர்கள் என்றெல்லாம் பொய் பசப்பை பேசி அந்த போராட்ட புரட்சியை முடித்து கட்டியவர், ஒழித்து கட்டியவர் சீமான். 15 வருஷம் கழிச்சு பேச வேண்டிய தேவை இருக்கிறது. காரணம், இத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட 2016 வரை நாங்கள் பல்வேறு முயற்சிகள் எடுத்தோம். பல்வேறு கூட்டமைப்பை உருவாக்குவதற்காக முயற்சிகள் எடுத்தோம். திமுகவிற்கு மாற்றாக, அதிமுகவிற்கு மாற்றாக ஒரு தேர்தல் கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று பல முறை பேசினோம். இல்லை என்று சீமான் சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கு ரஜினிகாந்துக்கு போய் நிக்கிறீங்க, வெக்கமா இல்ல? இந்த வார்த்தை எத்தனை கேட்கிறது? இந்த வெக்கமா இல்லைங்கிற வார்த்தையை சீமானுக்காக எழுதி வைக்க வேண்டியது.
காஷ்மீருக்கு ஆதரவு, கமலஹாசன் லட்சம் போய் கை கோர்க்கிறது, ரஜினிகாந்த் போய் கை பிடிச்சிட்டு இருக்கிறது. சீமான் வந்து விஷயம் வந்தாலும் எனக்கு தம்பி ஆவான்றது, அவர் திராவிடம் எனக்கு எதிரின்னு சொல்லிடுறது. திராவிடம் என்று சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவு கோபத்துல பத்திரிகையாளர் சந்திப்பில் கோபமா வெடிப்பது. திராவிடன் என்று சொன்னால் கோபமா வெடிக்கக்கூடிய சீமான், சங்கி என்று சொன்னால் சிரித்து புன்னகையோடு அவருக்கு அர்த்தத்தை கொடுக்கின்றார். உங்கள் மூஞ்சியை நீங்களே காமிச்சதற்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். இத்தனை ஆண்டுகளில் அயோக்கியத்தனமா இல்ல. இந்துத்துவ அமைப்பு தமிழை ஏற்கவில்லை, தமிழ்நாட்டை ஏற்கவில்லை, தமிழர்களை ஏற்கவில்லை, விடுதலை புலிகளை ஏற்கவில்லை, பிரபாகரனை காப்பாற்ற முன்வரவில்லை, ஈழத்திற்காக எதுவும் செய்யவில்லை. சிங்களத்தோடு கைகோர்த்து இருக்கக்கூடிய சங்கிகளை, அதற்கு எனது நண்பன் என்று சொல்லக்கூடிய ஒருவரை வீழ்த்துவதுதான் தமிழ் தேசத்தோட முதல் பணியாக இருக்கிறவர். பச்சை துரோகி சீமான், உனக்கு எதிராக எங்கள் படை நிற்கும். நாங்க திமுக பிடிக்கிறோம். நாங்க போய் இங்க திமுக ஜெயிச்ச உடனே ஐயா ஸ்டாலின் சொல்லி மாலை போட்டு போய் நிக்கல கைகட்டி. ஜெயலலிதா அம்மையார் கைகட்டி நாங்க நிக்கல. இந்த அரசியல் நாங்க இல்ல. யாரா இருந்தாலும் துணிஞ்சு நிற்போம். இந்த கூட்டம் நடந்தது கூட அனுமதி நேரத்துக்கு வரைக்கும் இன்னும் உங்க கட்சி மாதிரி நீங்க பேசுறதுக்கு எல்லாம் அனுமதி ஒரு இடத்துல எங்க கிடையாது. ஆனால் போராடி பெற்றோம், போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் நிற்போம், நாங்கள் வெல்வோம். எச்சரிக்கை விடுகின்றேன் சீமான். இந்த 15 ஆண்டுல இந்த இளைஞனை எல்லாம் சிதைத்து சீரழித்து அவனது பொருளாதாரத்தை சுரண்டி, அவனது உணர்வை சுரண்டி, அவனது அரசியலை சுரண்டி, மனை மாற்றி உண்மை மேடை ஏற்றி அரசியலுக்கு அழைத்து வந்த பெரியார்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி, பெரியாரை இழிவுபடுத்தி எத்தனையும் செய்துவிட்டு சீரழிவு அரசியலை செய்துவிட்டு ரஜினியோடு கைகோர்த்து இருக்கக்கூடிய சீமான் அரசியலை ஒழித்து கட்டுகின்ற வேலையை செய்யும். ஏனென்றால் திமுகவிற்கு எதிரான சரியான மாற்று அரசியல் செய்யணும்னா இந்த மாதிரி புல்லுரிமைகளை புத்திக்கு வெளியே வீசினா மட்டும்தான் செய்யணும். எங்களுக்கு திமுகவுக்கு மாற்று தேவை. ஆனா அந்த இடத்தில் சீமான் கிடையாது. சீமானுக்கு முதுகெலும்பும் கிடையாது, துணிச்சலும் கிடையாது. நிக்க சொல்லுங்க பாப்போம். எத்தனை வழக்குகளை வாங்கி கொண்டு நிற்கின்றோம்? எத்தனை வழக்குகள்? வாயை திறந்தா பொய். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் திரண்டு எழுந்த ஒரு தமிழ் தேசிய அரசியல். அந்த தமிழ் தேசிய அரசியலை சிதைச்சிட்டு அந்த இளைஞர்களை எல்லாம் அவனிடத்துல பொய்யா கதையை பேசி எந்தவித கருத்தும் அவனுக்கு என்னன்னா, நான் கேட்கிறேன், கேம் ஷெரீப் தோழருடைய கட்சி தோழர்கள் இருக்கிறாங்க, விடுதலை தமிழ் புலி கட்சியோட தோழர்கள் இருக்கிறார்கள், ஐயா தனியரசனுடைய தோழர்கள், விடுதலை சிறுத்தைகளுடைய தோழர்கள், தோழர் எஸ்ஆர் பாண்டியனுடைய இயக்கத்தை சார்ந்த தோழர்கள், நாயகத்தின் கட்சியை சார்ந்த தோழர்கள், இத்தனை பேர் இங்க இருக்கிறோம். இத்தனை தலைவர்கள் மேடையில் இருக்கிறோம். இங்க யாருக்கும் ஒருவருடைய தொண்டர்களை இவங்க பறித்துக் கொண்டு சென்று விடுவார் என்கிற எந்த அச்சமும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் சீமானுக்கு வேற எந்த கட்சி தலைவரையும் தனது மேடையில் ஏற்றுவதற்கான துணிச்சல் கிடையாது. வேற யாருக்கும் அந்த மாதிரி துணிச்சலே கிடையாது. எங்களுக்கு எந்த அச்சமும் கிடையாது. ஏனால் எங்கள் கருத்துக்கள் தெளிவானவை. அதை விட எங்கள் அரசியல் அதை விட முற்போக்கானது. நாங்கள் களத்தில் வீதியிலே மக்களோடு இருக்கின்றோம். வெறும் வாய்ஸோட அரசியல் செய்யவில்லை. கோட்டை பட்டினத்தில் மீனவன் செத்தான், இலங்கை படை கொண்டது. உங்க ஊரில் எவ்வளவு வருவது? 50-60 கிலோமீட்டர். நெய்தல் படை கட்டுவேன், கொய்தல் படை கட்டுவேன் பேசின சீமான் அங்கு கிடையாது. 3 நாட்கள் நானும் குழந்தை அரசு அவர்கள் கோட்டைப்படுத்தல் நின்றோம். நாங்கள் அந்த மீனவர்கள் நின்றோம். முதல் முறையாக கொல்லப்பட்ட மீனவனுடைய புதைத்த உடலை எடுத்து உடல் பிணக்கூறாய்வு செய்வதற்கான போராட்டத்தை நடத்தாமா இல்லையா? நடத்தி காட்டமா இல்லையா? வெறும் நெய்தல் படை சொல்லிட்டாங்க ஒண்ணுல எல்லாம் சினிமாவா? எல்லாமே சினிமாவா? நாம் தமிழ் இருக்கக்கூடிய இன்னைக்கு நிறைய பேர் கோபப்பட்டு வெளியே போகக்கூடியவர்களை பார்க்கின்றேன். அந்த இளைஞர்களை பார்த்து நான் பரிதாபப்படுகின்றேன். அதோட பரிதாபம் என்னென்னால், நீங்கள் அந்த கட்சியில ஏமாந்தது மட்டும் பரிதாபம் பார்க்கல, வெளியில வந்து எங்க போகிறது என்ன நீங்க பாத்தீங்களா? அதான் பரிதாபம். அந்த நபர் உங்களுக்கு செய்த மிகப்பெரிய சீரழிவு கட்சிக்குள் வைத்தது அல்ல. கட்சிக்கு வெளியே செல்லும் பொழுது உங்களுக்கு திசை தெரியாமல் அனாதரவாக விட்டாரே, அதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய சீரழிவு.
கொள்கையை சொல்லித் தரவில்லை, கோட்பாட்டை சொல்லித் தரவில்லை, வரலாற்றை சொல்லித் தரவில்லை, போராட்டத்தை சொல்லித் தரவில்லை, துணிவை சொல்லித் தரவில்லை. எனக்கு முன்பு பேசிய இளமாறன் நாம் தமிழர் கட்சியிலே மாநில பொறுப்பில் இருந்தவர், இளைஞரணி பொறுப்பாளராக இருந்தவர். அவருடைய மிகப்பெரிய நாம் தமிழருடைய வரலாற்றிலேயே முதல் மிகப்பெரிய மாநாட்டை கோவையில் நடத்தி காட்டியவர் இளமாறன். இளமாறன் ஏன் கட்சியில் வெளியே வந்தார்? ஏன் வெளியே வந்தார்? பாலச்சந்திரன் படுகொலையான செய்தி வெளியில் வருகிறது, அந்த புகைப்படம் வெளியில் வருகிறது. சேனல் 4ல அந்த புகைப்படம் வெளியில் வந்து எல்லாம் கொந்தளிக்கின்றோம். நான் நேசித்த தலைவனுடைய பிள்ளையை படுகொலை செய்திருக்கிறார். ஒரு பிஸ்கட்டை கொடுத்து அவன் சாப்பிட்டு இருக்க, அடுத்த போட்டோவில் அவன் படுகொலையாகி கிடக்கின்றான். ஒரு குழந்தை, 10 வயது குழந்தை படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றான். நான் பேசிய தலைவனுடைய மகன் படுகொலையாகி கிடக்கின்றான். அவன் முகத்தில் எந்த விதமான அச்சமும் இல்லை. சிங்களனுடைய அந்த கோட்டையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய முகத்தில் எந்த அச்சமும் இல்லை. ஏன் ஒரு பிரபாகரன் மகன், விடுதலை புலிகளோடு வளர்ந்தவன், சுட்டு கொலை செய்யப்பட்டு அந்த புகைப்படத்தை பார்த்து பதறி போய் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் தீவிரமடைகிறது. அதில் கொந்தளித்து போய் இளமாறனும் அவர் நண்பர்களும் மத்திய அரசு அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதை பூட்டி அதை மிகப்பெரும் போராட்ட களமாக மாற்றி அவர்கள் சிறைக்கு செல்கிறார்கள். கோவை சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அதற்கு அடைக்கப்படுவதற்கு முன்பாக அவர் பேசும் பொழுது சீமான் சொல்றார், உனக்கே அந்த வேண்டாத வேலை இருக்கு, இந்த வேலையை செய்ய நாம் நேசிக்கக்கூடிய தலைவருடைய பிள்ளையை கொண்டுட்டாங்க, எப்படி நம்ம போராடாம இருக்க முடியாது? இப்பவே போராடிக்கிறத கட்சியை அங்கீகரிக்க மாட்டாங்க, கட்சியை தடை செஞ்சிருவான். போராடுறது நிறுத்து என்று சொன்ன காரணத்தினால் அந்த கட்சியில் வெளியே வந்தார். போராட முடியாதவங்க தான் எதிர்க்கிற கட்சி, போராட பிடிச்சது எது கட்சி, எது வச்சிருக்கிற? உனக்கு சினிமா படம் எடுக்க தெரியல, அரசியல் தெரியல, வரலாறும் தெரியல, புரட்சி பண்ணவும் தெரியல. கோழைகளுக்கு எதிர்க்க கட்சி, கோழைகளுக்கு எதிர்க்க கட்சி. நாங்கள் எல்லாம் உங்களை மாதிரி சீமான மாதிரி மேடையில வசனம் பேசுற ஆட்கள் இல்லை, ஆனா களத்தில் நேருக்கு நேரம் என்று மோதக்கூடியவர். ஒரு அடி பின்னால் வைக்க மாட்டோம், ஒரு அடி பின்னால் வைக்க மாட்டோம். எத்தனை போராட்டங்கள் நடத்திருக்கிறோம், போராட்டங்களின் மூலமாக நாம் வளர்ந்தோம். அன்பான தோழர்களே, உங்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் எந்த இயக்கத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், மேதகு பிரபாகரனை நெஞ்சில் ஏற்றிருக்கக்கூடிய நீங்கள் வீதியில் இறங்கி உங்கள் கட்சிக்கும் உங்கள் இயக்கத்திற்கும் தோழர்களை நீங்கள் வென்றெடுக்கவில்லை என்றால் உள்ளுரிமைகள் தான் கட்சியை வளர்க்கலாம். நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் தமிழ் தேசத்தை அழிக்கக்கூடியவர்கள், தமிழினத்துக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த மண்ணில தங்கள் கட்சி கொடி நாட்டார். விடுதலை புலிகள் என்று சொன்னால் ஒரு மாபெரும் மரியாதை, ஒரு பெரும் நேசம். அந்த மரியாதையும் நேசத்தையும் ஏதோ சினிமா பட கதை சொல்ற மாதிரி, சாப்பாட்டு கதை சொல்ற மாதிரி, முனியாண்டி கிளாஸ் கதையா சொல்லி சொல்லி கேட்கக்கூடிய இளைஞர்களுக்கு எல்லாம் அதை பற்றியான பிம்பம் என்னையா வரும்? ஒண்ணும் இல்லை. 2009 பிறகு கட்சியில போன இளைஞர்களிடத்துல எல்லாம் விடுதலை புலிகளை பற்றி கேட்டால் எந்த விதமான அரசியல் வரலாறு இருக்காது, எந்த விதமான அரசியல் தெரியாது. சும்மா அவர் கேட்டதெல்லாம் நான் நல்லா சாப்பிட்டேன், மீன் சோறு போட்டாங்க, கறி சோறு போட்டாங்க, திங்கிறதுக்காக போன ஒரு ஆள் கட்சி நடத்த திங்கிறதுக்கு பத்தி பேசுவாங்க. போராடுவதற்காக சென்ற கேம் ஷெரீப் போன்ற தோழர்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறார்கள். என்றால் ஒரு போராட்டத்துக்காக வந்தவர்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களுடைய அரசியல் எல்லாம் முன்னுக்கு வராமல் போய் இப்படிப்பட்ட ஒரு போலியான அரசியல் விடுதலை புலிகளுடைய எல்லா சின்னத்தையும் தன்னோட மாத்துகிறது. இன்னைக்கு அது என்ன ஆகுதுன்னா, இணையத்தில் பார்த்தோம்னா விடுதலை புலிகளுடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் அவங்க நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தால் விடுதலை வரவேற்பதற்காக ஒரு சால்வை போடுவாங்க. அதான் மஞ்சள் கலர்லையும் சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய அந்த சால்வை, அதையும் காப்பி அடிச்சு அதே மாதிரி இந்த நாம் தமிழர், நாம் தமிழ் இந்த மூஞ்சி என்று இருக்கும் தலைவர் படத்தை போட்டு ரெண்டு ஒன்னாயா, ரெண்டு ஒன்னா. கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயந்து ஓடுற நீ, புரிந்தது என்று இந்திய படை எதிர்த்து நின்ற பிரபாகரன் ஒன்றா? உண்மை மாதிரியான கோழை நபர்கள். நான் ஏன் உரிமையை பேச விரும்பவில்லை, ஆனால் பேச வேண்டிய தேவை என்னவென்றால், இங்கே ஒரு கொச்சையான அரசியல் திரும்ப திரும்ப கட்டி எடுக்காத தமிழ் தேசத்தை சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு எந்த மரியாதையும் கிடையாது, எந்த மரியாதையும் கிடையாது. இன்றைக்கு விடுதலை புலிகள் சின்னம் எல்லாம் அந்த சின்னத்தை எல்லாம் கொள்ளையடித்து அதன் மூலமாக பெரும் பொருளை ஈட்டி அதை வைத்துக் கொண்டு அரசியல் நடத்துகிறேன் என்று சொல்லி
திராவிடத்திற்கும் பெரியாருக்கும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு எதிரான அரசியலை கட்டமைத்துக் கொண்டிருக்கிற இடத்துல இவர்களை மீதான எந்த மதிப்பும் தயவு வச்சுக்காது, எந்த மதிப்பும் வச்சுக்காது. தமிழ்நாட்டில் நமக்கு என்று ஒரு மாற்று அரசியல் வேணும், வலிமையான அரசியல் வேண்டும், அதை செய்தாக வேண்டும். ஆனால் ஒரு பொய்யின் மீது அதை செய்ய முடியாது, ஒரு கோழைத்தனத்தின் மீது அதை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது தோழர்களே. அந்த பொறுப்பு என்னவென்றால் 1,00,000 இந்திய படையை விரட்டி அடித்த மேதகு பிரபாகரனுடைய அரசியலை படியுங்கள். அந்த அரசியலை படித்து அதன் மூலமாக அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள். பெரியாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பெரியார் எழுதிய புத்தகங்கள் இருக்கின்றன, அவர் உரைகள் இருக்கின்றன, அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய உரைகளை தேடி எடுத்து படித்து வாசித்ததில் கற்றுக்கொள்ளுங்கள். இதில் இருந்துதான் அரசியல் பறக்கும், இதுல இருந்துதான் அரசியல் பறக்கும். இரண்டு இயக்கங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. தமிழ் தேசிய அரசியலை சீமானிடமிருந்து காக்க வேண்டும், அதுதான் மிக முக்கியமானது. இங்க தமிழ் தேசிய கூட்டணி என்று நான் உருவாக்கியதற்கு காரணம், தமிழ்நாட்டிற்குள்ளாக தமிழ் தேசியம் என்பது தமிழரசன் போன்றவர்கள், தமிழரசன் கலிய பெருமாள் போன்றவர்கள், பெருஞ்சித்தனார் போன்றவர்கள் தங்கள் இன்னுயிரை கொடுத்து மிகப்பெரிய ஈகத்தை செய்து அவர்கள் இந்த தேசிய அரசியலை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். அந்த அரசியலை கொச்சைப்படுத்துகின்ற விதமாக, இழிவுபடுத்துகின்ற விதமாக நடத்தப்படக்கூடிய அரசியலை நாம் வீழ்த்தியாக வேண்டியிருக்கிறோம். அது மேலே சொல்ல வேண்டிய நான் இவ்வளவு காலம் அதை பேசுங்க, 15 வருடமா பேசுங்க, ஏதாவது ஒரு புள்ளியில அவரிடத்து ஒரு மாற்றம் வரும் என்று நினைத்தோம். இல்லை, ஷெரீப் அவர்கள் கூட எத்தனை முயற்சி எடுத்தார். அவர்கள் நேரடியாக பேசினார், கூட்டங்களுக்கு சென்றார், விவாதித்தார். அவர் தான் கொண்டு போய் அவர்கிட்ட பழனி பாபாவை அறிமுகப்படுத்தார். பழனி பாபாவை சீமானுக்கு அறிமுகப்படுத்த ஷெரீப். ஆனா இன்னைக்கு வந்து மேலே பேசாரு, பழனி பாபாவை என்ன தவிர தமிழ்நாட்டில் கொண்டாடுறாங்களான்னு. இல்ல, ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. செகுவேராவை நாங்க தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சொன்னவர்கள் நிஜமா, நான் போய் சொல்ல 2010 பாத்தீங்கன்னா சொன்னார், செகுவேராவை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்துவேன் நான். நல்ல விட பிடல் காஸ்ட்ரோட அறிமுகப்படுத்த நான் தான் சொல்லாம இருக்கேன். பிடல் காஸ்ட்ரோவுக்கு செகுவேரா அறிமுகப்படுத்திய நான் ஒரு தனியார் நண்பர்கள் சொன்னான்னு சொல்லுவார். சின்ன பசங்களுக்கு தெரியாது, அந்த பிடல் காஸ்ட்ரோ யாருன்னு தெரியாது இல்ல. அவர் நம்ம தம்பி தான், அவரும் இங்கதான் இருக்கிற சண்டை போட்டாரு, நல்லா பெரிய தாடி வச்சிருப்பாரு. அந்த தம்பி அப்பவே சொன்ன தாடி நல்லா எண்ணெய் எல்லாம் போட்டு ஷாம்பு எல்லாம் போட்டு அதெல்லாம் நல்லா போய் வச்சுக்கணும்னு சொன்னேன். தம்பி நல்ல சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு பிடல் காஸ்ட்ரோ பத்தி சொல்லி வச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இழிவான ஒரு அரசியல் நடந்துகிட்டே இருக்கு. இதையெல்லாம் நம்பி விசிலடிக்கக்கூடிய தம்பிகள் அங்கே இருக்கு. அவர்களைத்தான் பாதுகாக்க வேண்டும், அவர்களைத்தான் பாதுகாக்க வேண்டும். அந்த இளைஞர்கள் தமிழ்நாட்டிற்கு தேவை. அவர்கள் தான் இந்த இனத்தின் மீது, தமிழர்கள் மீது ஒரு இனப்பற்றோடு, இவர்களுக்கு ஒரு அரசியல் தேவை, அதிகாரம் தேவை என்று வந்த இளைஞர்கள் அவர் பின்னால் போய் நிற்கிறார்கள். அவருக்கு எதுவுமே தெரியல, ஏன்னா எந்த கூட்டத்துக்கு போறது இல்லையே, எந்த கட்சி கூட்டத்துக்காவது போனாதானே அவருக்கு உண்மையான அரசு என்னன்னு பசங்களுக்கு தெரியும். அப்ப எந்த கூட்டத்துக்கு போறது இல்லை, ஏன்னா எல்லாத்துக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க, குழந்தை அரசு ஒரு தெலுங்க, திருவள்ளுவர் ஒரு தெலுங்க, ஷெரீப் அவர் என்ன சொன்னது தெரியாது. இப்படி ஒவ்வொருத்தரை பத்தியும் அவனை மண்டையில போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே கேட்க மாட்டான், எதுவுமே யோசிக்க மாட்டான். அந்த இளைஞன் கடைசியில சீமானை பற்றியான ஒரு பிம்பம் என்னன்னு உண்மை தெரிந்தது பிறகு எல்லாருமே தப்பா இருக்கிறாங்க அப்படிங்கிற விரக்தி மனங்களை தான் வெளியேறுகிறார். அவர் மரியாதை நிமித்தமாக சீமான் யாரை சந்திக்கிறாரு? மரியாதை நிமித்தமாக வானதியை சந்திப்பார், மரியாதை நிமித்தமாக பொன்னாரை சந்திப்பார், மரியாதை நிமித்தமாக ரஜினிகாந்தை சந்திப்பார். ஆனால் மரியாதை நிமித்தமாக என்றைக்கும் தமிழகத்துக்காக போராடக்கூடிய எவரையும் சந்தித்ததில்லை. இன்னைக்கா சந்திச்ச போட்டோ வந்து பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் போராடக்கூடிய எவரையாவது மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கிறாரா? அது எப்படி சாத்தியமாகும்? தமிழ்நாட்டில் திமுக மாற்று அரசியல் கொண்டு வந்து சொல்லக்கூடியவர்கள், இங்க மண்ணுக்காக போராடக்கூடிய பல்வேறு இயக்க தலைவர்கள் இருக்கிறார்கள். அணுலை போராட்டத்தை நடத்திய உதயகுமார் இருக்கிறாரு, ஸ்டெர்லைட் போராட்டத்தை நடத்திய பாத்திமா இருக்கிறாங்க. இப்படி தமிழ்நாட்டில் பல்வேறு போராட்ட காலத்தில் இருந்து யாரோடாவது அவர் உறவு வைத்திருக்காரா? யாரையாவது மேடையில் இருக்கிறாரா? இந்த குளங்குளம் போராட்டத்தில் முகிலன், இப்படி யாரையாவது சாதி எதிர்ப்பு போராட்ட காலத்தில் இருந்தவர்கள், சுற்றுச்சூழலுக்காக போராடியவர்கள், இப்படி யாரையுமே மேடையில் ஏற்றுவதில்லை. இதுல கொடுமை என்னன்னா, நம்மாழ்வார் அவர்களை தமிழர்களை தெலுங்கர் என்று சொல்லி அந்த கட்சி பரப்புரை செஞ்சது. அவர் உயிரோடு இருக்கிறார். ஏன்னா அவர் நீத்திரவு போராட்டத்தை கட்டி நடத்தி வந்தார். அந்த போராட்டத்தில் போய் சேர மாட்டார், அதெல்லாம் சேர மாட்டார். நம்மாழ்வார் இறந்த உடனே
இவரால் விவசாயி என்பதை போல நம்மாழ்வார் படத்தை எல்லாருமே வச்சுட்டு இருக்காரு. நம்மாழ்வாருக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? நீங்க கண்முன்னால் நடந்த வரலாறு. மூளை என்பவருடைய நிகழ்ச்சியிலே நம்மாழ்வார் வருவார், பேசுவார். பல்வேறு விவசாய சங்கங்களுடைய நிகழ்ச்சியில பேசியிருக்கின்றார். போராட்ட கருத்தை எல்லாரும் ஒருங்கிணைத்திருக்கின்றார். போன குழந்தை அரசு உள்ளிட்டவர்கள் எல்லாம் அவர்கள் நின்றிருக்கிறார்கள். அவர்களே படம் போடுவதில்லை. ஏன்னா அடுத்தவனுடைய உழைப்பை தின்று வாழக்கூடாது என்கின்ற நேர்மையான எண்ணம் இந்த தலைவர்களுக்கு இருக்கிறது. ஆனா எல்லாத்தையும் தின்றது கேட்கறது யாரும் இல்லைல்ல. நம்மளோட குடும்பத்துல தான் யாராவது கேட்கறது. உங்களுக்கும் நம்மளுக்கு என்னையா சம்பந்தம்? திடீர்னு விவசாயமா இருக்கு. எல்லா வகையிலும் இந்த இளைஞர்களை மடைமாற்றி காயடித்து சிதறடித்து நான் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உண்மையாலுமே தமிழ்நாட்டிலே ஒரு மாற்று அரசியலை கட்ட வேண்டும் என்றால் மாற்று இயக்கங்களாக கடந்த 40-50 ஆண்டுகளாக களத்தில் போராடி கொண்டிருக்கிற இயக்கங்களோடு கைகோர்த்து தான் நீ உருவாக்க முடியும். அப்படி கைகோர்க்கவில்லை என்றால் ஒன்று நீங்கள் போராட்டத்தை நடத்தணும். அப்படி போராட்டத்தை நடத்துவதற்கு துணிவோடு ஒரு தலைவர் இருந்தால் அதை செய்யுங்க. உங்க தலைவர் துணிச்சல் இல்லாதவராக இருக்கிறாரு. போராடுவதற்கான எந்த துணிச்சலும் இல்லாத ஒரு தலைவரை வைத்துக் கொண்டு எப்படி ஒரு போராட்ட அமைப்பை கட்டினீர்கள்? எப்படி இங்க கூட திமுக அதிமுக மாபெரும் ஜாம்பவான்களுக்கு எதிராக எப்படி கட்சி உருவாக்க முடியும்? எப்படி சாத்தியமாக முடியும்? கேளுங்க. இது ரெண்டு பெரிய கட்சிகள். இது என்னன்னா எல்லாரையுமே திமுக கைகூலி எழுதுவாங்க. ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 150-200 கூட்டங்கள் போராட்டங்களில் பங்கெடுக்கக்கூடியவர்கள். எத்தனை போராட்டங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது அவருக்கு தெரியாது. ஒரு வாரத்துக்கு 3-4 கூட்டங்களில் இந்த அரசு செய்யக்கூடிய தவறுகளை கண்டித்து போராட்ட காலத்தில் இருக்கின்றோம் நாங்கள். ஆனா எல்லாத்துக்கும் உத்தரவு அதுக்கு என்ன குத்துறாங்க? தெலுங்குன்னு குத்துறாங்க. ஒரு தெலுங்குன்னு சொல்றது திமுக சொல்றது. இதைத்தான் மாத்தி மாத்தி எழுதிட்டு பிஜேபிக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமைக்கும் எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒன்றாக தான் பயணித்துக் கொடுத்தாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். அவர் இங்க இருக்கக்கூடிய போராடக்கூடியவர்கள் எல்லாம் தெலுங்குன்னு சொல்லுவார். ஆனா பிஜேபி தலைவர் ஒருத்தர கூட தெலுங்குன்னு சொல்ல மாட்டார். ஒருத்தர கூட சொன்னதில்லை. பெரியார தெலுங்குன்னு சொல்லுவார். அந்த கட்சியில இருந்து இங்க போராடக்கூடிய அனைவருமே தமிழர்கள் தமிழர்கள் சொல்லுவார். அப்ப பிஜேபி இருக்கக்கூடிய வானதி தமிழரா, தமிழிசை தமிழரா, அமர் பிரசாத் ரெட்டி தமிழரா, அர்ஜுன் சம்பத் தமிழரா? சொல்லுங்க. வாய்க்காந்து சொல்ல சொல்லுங்கள. சொல்ல மாட்டாங்க. அவருக்கு பிஜேபி இருக்கல. அன்பான தோழர்களே, வீட்டுக்குள்ளாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் நம்மளுக்கு மூத்த சகோதரர்கள் சண்டை இருக்குது. சண்டை போட்டு இருக்கோம். அந்த சமயம் வீட்டுக்குள்ள ஒரு நல்லவாம்பு வந்துருச்சுன்னா, ஒரு கட்டுவிரியன் வந்துருச்சுன்னா, அந்த கட்டுவிரியை நம்ம சகோதரன் கடிச்சு செத்ததுக்கு அப்புறம் நம்ம வீடு நம்மளுக்கு தான் வந்துருச்சு நினைக்கிறேன். எவ்வளவு உட்காலம். அதுபோல நமக்கும் திமுகவுக்கும் முரண்பாடு இருக்குதுனால் அந்த முரண்பாடு இருக்கக்கூடிய சமயத்தில் நல்ல பாம்பாக பாரதிய ஜனதா கட்சி உள்ள வருகிறது என்றால் நம்ம முரண்பாடை முதலில் ஒதுக்கி வைத்துவிட்டு நல்ல பாம்பை அடித்தாக வேண்டும், கட்டுவர்களை விரட்டியாக வேண்டும். அதான் செய்யணும். விடுதலை சிறுத்தைகளோ மதிமுகவோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது இதர அமைப்புகளோ அவர்கள் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக போனார். காரணம் என்னவென்றால் 2014 போகல, 16 போகல, 11 போகல, 2009 போகல. அவர்கள் ஏன் 2019 21 போனார்கள் என்றால் பாஜக மோடி என்கின்ற ஒரு வடநாட்டான் இங்கே கொடிநட்டு கொண்டிருக்கிறார். ஒரு மார்வாடி சேர்த்து தமிழ்நாட்டை கொள்ளையடிக்க வர்றான். அப்படிப்பட்ட ஒருவன் தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்க கூடாது, தமிழ்நாட்டுக்கு சட்டங்களை நிறைவேற்ற அதிகாரத்தை கொடுக்க கூடாது, தமிழ்நாட்டிலே ஆளுநரை வைத்து திருவள்ளுவர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சீரழிக்க வேண்டும், அவர்கள் எல்லாம் கொச்சைப்படுத்த வேண்டும், தமிழ் மொழியை இழிவுபடுத்த வேண்டும் என்று டெல்லியில ஒரு கட்சியை வச்சு அதன் மூலமாக தமிழ்நாட்டை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறான்னா யார்ப்பா நமக்கு முதல் எதிரி? யார் இது? பிஜேபி தான் இருக்கு. ஆனா அவர் மேடையில் மட்டும் பிஜேபி எதிராக பேசுவார், மோடிக்கு எதிராக பேசுவார், சிரிச்சிட்டு போயிடுவார். ஆனா ஒரு போராட்டத்தை கட்டியது கிடையாது. ஒரு இடத்தை கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவோ RSS எதிராகவோ போராட்டத்தை கட்டியது. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் திமுக கட்டியான்னு கேட்பாங்க. அப்ப திமுக சரியில்லைன்னு சொல்லி தான் ஒன்னா வர சொன்னாங்க. நீ திமுக கையை அமைச்சிட்டு திமுக விட அதிகமா கொள்ளையடிக்கிறது தயாராகிறேன்னா நான் கேட்கிறேன், ஒரு கவுன்சிலர் சீட்டு இல்லாத நீ இவ்வளவு கொள்ளையடிக்கிறேன்னா இத்தனை எம்எல்ஏ வச்சிருக்கோம் ஏன் பண்ண மாட்டாங்க சொல்லு? ஒரு கவுன்சிலர் சீட்டு ஜெயிக்கிறதுக்கு உனக்கு யோகியதுல வக்கு இல்லை. அப்ப தமிழ்நாட்டுல அவர் என்ன செய்யறார்? திமுக மட்டும் எதிரி என்றால் அதுல என்ன பண்ணுகிறார்? பாரதிய ஜனதா கட்சி எதிரி அல்ல என்று சொல்லுகிறார். முதன்மை எதிரி அல்ல என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகின்றேன், தமிழ்நாட்டிற்கான ஆபத்து டெல்லியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு அதோடு கொள்கையோடு பெரிய முரண்பாடுகளை கொண்டிருக்காங்க காங்கிரஸ் கட்சி. ஒன்றும் கிடையாது. டெல்லியிலிருந்து வந்தவங்க தான் பிரச்சனை வந்தது. அவன் தான் முதல் பிரச்சனை.